கடற்கரை காற்று அப்படின்னாலே எல்லாருக்குமே அந்த கடற்கரை காற்றையும் அந்த கடலில் உட்காந்து ரசிக்கிறதுக்கு அந்த காற்று வாங்கிட்டே இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒன்று. ஸோ இப்போ கடற்கரை பீச் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா வெளிநாடுகளில் நிறையா இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மலேசியாவோட லங்காவி, இந்த மாதிரி அந்தமான், நம்மள்கிட்ட இருக்கிற அந்தமான், இந்த மாதிரியான நிறைய பீச்சஸ் வந்து இருக்குது. நம்ம சென்னையில் கூட மெரினா பீச் இந்த மாதிரி நிறையா இருக்கிற ஒரு பீச். சரிப்பா, ஓகே. தமிழ்நாட்டில் ஒரு பீச் இருக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஸோ ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அமைதியாக இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ப்ரைவசி அண்ட் ஃப்ரீடம்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு சிறந்த இடம் அப்படின்னாக்கா நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட் பார்த்தோம்னாக்கா ரோடில் பக்கத்துலேயே நிறைய வீடுகள்லாம் இருக்குது, ரொம்ப பாதுகாப்பான இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு மரம் அடங்கிய ஒரு சின்ன ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு அமைதியான இடமா இருக்குது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் அங்கேருந்து இப்போ ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த கடல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மணல் பரப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பீச் இது. நீங்கள் இங்கே கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து ஸோ அங்கே இந்த மர நிழல்களில் உட்காந்து ஒரு பிக்னிக் மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம் இது. அதுவும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து பார்த்தோம்னாக்கா. ஏன்னாக்கா வந்து நிறைய க்ரௌட் இருக்காது, ஸோ கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கடற்கரை காற்றை நம்ம காற்று வாங்கிட்டே இந்த கடலுடைய அழகை வந்து நம்ம ரசிக்க முடியும். சரி, நம்ம இங்கேருந்து இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கன்னியாகுமரி சன்செட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்செட் பாயிண்ட்லேருந்து வந்தீங்கன்னாக்கா ஒரு ரோடு வரும். அந்த ரோட்லேயே வந்துருந்தீங்கன்னா கோவளத்துக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு பிரிட்ஜ், அதாவது இந்த சுனாமியில் சேதமடைந்த பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு அப்படியே கொஞ்சம் கடந்து வந்தீங்கன்னா கீழே மணக்குடி அப்படின்ற இருக்குது. அந்த கீழே மணக்குடியில் வந்தீங்கன்னா தான் இந்த பீச் எல்லாமே இருக்குது. அந்த சைடில் பார்த்தோம்னாக்கா அந்த ரோட்டில் அந்த பக்கம் வீடுகள் நிறையா இருக்கும், அடுத்தது ரோடுக்கு இந்த பக்கம் ஒரு பீச், பெரிய பீச்சாக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிழல்களில் நாம் இளைப்பாரி விட்டு ஈவினிங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு பீச்சை வந்து ரசிக்க முடியும். ஸோ தனிமையான கடலை ரசிக்க, கடல் காற்று வாங்க ஒரு சிறந்த இடம் அப்படின்னாக்க இந்த பீச்சை சொல்லலாம். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேசியாக கொஞ்சம் அந்த கடலை நம்ம ரசிக்கணும் அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு வரும். மற்ற கடற்கரைக்கும் இந்த கடற்கரைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமான ஒரு அழகான ஒரு கடற்கரையாக இருக்கிறது இடம் தான் இந்த இடம். பட் ஆனால் அதே அளவு ஆபத்தான ஒரு கடற்கரையும் கூட இது வந்து சொல்கிறாங்க. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மெரினா பீச், வேளாங்கண்ணி பீச் இதெல்லாம் பார்த்தோம்னா நடந்த ஒரு 15-20 அடிக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து ஆழம் அதிகமாகும். பட் ஆனால் இது வந்து ஆழ்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 அடி 3 அடி தண்ணியில் கால் எடுத்து நவுந்து போனாலும் நீங்கள் வந்து உடனடியாக இம்மிடியட்டாக அது வந்து பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆழ்கடல் பகுதி தான் இந்த கடல் முழுக்க, இந்த கடல் பரப்பில் இருக்கிற பகுதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற அந்த சன்செட்டு, இங்கே இருக்கிற அந்த கடல் காற்று இதை மட்டும் வந்து நம்ம ரசிக்கும்படியான ஒரு இடமா இருக்கிறதுனால அதை மட்டும் நாம் வந்து கண்டு மகிழ வேண்டும். பட் ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் நீங்கள் கடலில் நடந்தாலே நீங்கள் வந்து உயிரிழப்புக்கு நிறைய இதாக இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அந்த அழகான ரம்யமான அந்த சங்குதுறை பீச்சுக்கு நீங்கள் வந்து வர்றது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் கடலில் குளிக்காத வரைக்கும். அதேமாரி பார்த்தோம்னாக்கா அந்த கன்னியாகுமரியில் வந்து இந்த சன்செட் அப்படின்ற அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய க்ரௌட் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த வெக்கேஷனல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்கிறதுனால நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஈவினிங் ஒரு 3:30 போல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து சன்செட் பார்க்க முடியும். ஸோ இந்த சங்குதுறை பீச்சில் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கே ஈவினிங் டைமில் அந்த காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சன்செட்டையும் பார்த்து ரொம்ப ரம்மியமான ஒரு இடமா இருக்கும் இந்த சங்குதுறை பீச். அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக காவல்துறை அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா, கடற்கரைக்கு வந்தோமா, கடற்கரை காற்றை வாங்கணுமா, நம்ம காலை தண்ணியில் நினைச்சோமா, அதோடு இருந்தால் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. இறங்கி குளிக்கணும்னு ஆசைப்பட்டா இது மிகவும் ஒரு ஆபத்தான பகுதி. ஏன்னாக்கா நிறைய விபத்து, உயிர் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து குளிக்கிறத வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு அருமையான பாதுகாப்பான இடமா இருக்குது இந்த கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸில்.